சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மாம்சே மாம்சே அரே என்னலாம் கிறுகிறுன்னு வருது. ஏய் மாம்சே, என்ன ஒரு 1000 ரூபாய் கொடு. எதுக்கு? லஞ்சுக்கு பிரியாணி வாங்கலாம்னு இருக்கோம். கொடு மாம்சே. மத்தியானத்துக்கு மட்டன் பிரியாணியா சிக்கன் பிரியாணியா? என்ன மாம்சே, சம்மர் டைம் சிக்கன் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டா உடம்பெல்லாம் ஒரே ஹீட்டு. அதுக்கு மட்டன் பிரியாணி தானே சாப்பிடணும். பலே 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 பலே, இதுக்கு ஒரு விளக்கமா? குடு மாம்சே. ஏ ரம்யா, ஓ மாமே விரதம் இருக்கேன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. அப்படி இருக்கும்போது என்ன வெறுப்பேத்தி பார்க்கணுங்கிறதுக்காக மட்டன் பிரியாணியை வாங்கி உள்ள தள்ளணும்னு நினைக்கிறியே, இது உனக்கே நியாயமா இருக்கா? உன்னதான் நாங்க விரதம் இருக்க வேணாம்னு சொன்னோம்ல, நீதான் எங்க பேச்சவே கேட்கல. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? ஒழுங்கா இப்ப நீ பணத்தை தரப்போறியா இல்ல நான் ஈஸ்வரியா கிட்ட போய் கேட்கவா? ரம்சே இரு, பணம் தானே வேணும், நானே தரேன். எவ்வளவு வேணும்? குடு மாம்சே, சும்மா எண்ணிட்டு இருப்பேன். ஓஹோ, உனக்கெல்லாம் பிரியாணியிலேயே விஷத்தை கலந்துடணும். ஓ, வயிறு வலிக்குதே. ஈஸ்வரியக்கா, மாம்ஸ் பாவம் அத்தைக்காக விரதம் இருக்கன்னு வீம்பா சொல்லிட்டு மாம்ஸ்னால பசி தாங்க முடியாம புலம்பிட்டு இருக்காரு. அவரை கொஞ்சம் சமாதானப்படுத்தி சாப்பிட சொல்றீங்களா? எது? சரி ரம்யா, நான் பாத்துக்கிறேன். ஆஹா, இந்த ரம்யா விஷப்பூச்சி எதையோ ஈசு கிட்ட சொல்லியிருக்காளே. என்ன சத்தம்? ஈசு எதையோ கொண்டு வரா. அது எதுவா இருந்தாலும் சரி, வேணான்னு சொல்லாம வாங்கி அண்ணாந்து ஊத்திர வேண்டியதான். அதுக்குன்னு படக்குன்னு வாங்கி வாயில ஊத்திராத. கொஞ்ச நேரம் உண்ணாவிரத்தை மெயின்டைன் பண்ணு, அப்பதான் ஈசு நம்பு. சின்னையா, இந்தாங்க லெமன் ஜூஸ் குடிங்க. இங்க பாருங்க, இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால உங்க விரதம் எந்த விதத்திலயும் பாதிக்காது. விரதத்துல ஜூஸ் அலௌட் தான் சின்னையா. இந்தாங்க குடிங்க. வேணாம் ஈசு, சின்னையா சொன்னா கேளுங்க. என் அம்மாவுக்காக பச்சை தண்ணி கூட குடிக்காம விரதம் இருக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன். ஆனா உண்மையை சொல்லணும்னா என்னால பசி தாங்க முடியல ஈசு. சின்னையா, என்ன சின்னையா இது? சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க. சின்னையா அழாதீங்க, சொன்னா கேளுங்க. ஈசு, நான் சின்ன வயசுல இருந்தே இப்படித்தான் பசி தாங்க மாட்டேன். நான் சின்ன வயசுல இப்படித்தான் சாப்பிடாம என் அம்மா மேல கோச்சுக்கிட்டு எங்கேயாவது போய் உட்காந்துருவேன். நான் பசி தாங்க மாட்டேன்னு என் அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். நான் சாப்பிடலன்னா என் அம்மாவும் சாப்பிட மாட்டாங்க. அதனால என்ன தேடி கண்டுபிடிச்சு சாப்பாடு ஊட்டி விடுவாங்க தெரியுமா? சின்னையா, அத்தைக்கு எப்படி உங்களால பசி தாங்க முடியாதுன்னு தெரியுமோ, அதே மாதிரி எனக்கும் அது நல்லா தெரியும். அதனாலதான் சொல்றேன், நீங்க விரதம் இருக்க வேண்டாம் சின்னையா. இங்க பாருங்க, நீங்க விரதம் இருக்கிறது அத்தைக்கு தெரிஞ்சா உங்களையும் திட்டுவாங்க, கூடவே என்னையும் திட்டுவாங்க. சின்னையா சொன்னா கேளுங்க. நீங்க அத்தைக்காக ஒரு நாள் பூரா சாப்பிடாம பட்னி கிடந்தது அவங்களால தாங்கிக்கவே முடியாது. இந்த ஜூஸ முதல்ல குடிங்க. எந்திரிங்க, குடிங்க. இல்ல வேணாம் ஈசு. இப்படி பிடிவாதம் பிடிக்காதீங்க. விரதத்தை விட்டுட்டு வாங்க சின்னையா. எப்ப வேணாலும் இன்ஸ்பெக்டர் போன் பண்ணுவாரு. மார்க்கெட்டுக்கு வேற போயிட்டு போனோம்ல, ஏகப்பட்ட வேலை இருக்கு சின்னையா. தயவு செஞ்சு இந்த ஜூஸ குடிங்க. ஈசு, என்ன மன்னிச்சிரு. எனக்கு பசிக்குதுதான், அதுக்காக எனக்கு விரதத்தை விடணும்னு தோணல. அனி, பாஸ். என்னடா, என்னாச்சு? என்ன தீக்குச்சி? கிரிஜாதா வந்திருக்காங்க. அவங்க எதுக்கு வந்தாங்க? தெரியல நீ, கீழே வந்திருக்காங்க. வாங்க நம்ம போய் பார்க்கலாம். சின்னையா வாங்க.
கிரிஜா, இப்ப எதுக்கு நீ இங்க வந்த? உன் மேல ஈஸ்வரி கொலை வெறியில இருக்கா. நானும் அவ மேல கொலை வெறியில தான் இருக்கேன். ஐயோ, நிலைமை புரியாம வசனம் பேசிட்டு இருக்க. ஈஸ்வரி மாடியில தான் இருக்கா. தீக்குச்சியா அவகிட்ட சொல்ல போயிருக்கா. அவ கீழே இறங்கி வந்தான்னு வை, இங்க என்ன நடக்குன்னே தெரியாது. பேசாம போயிரு, சொன்னா கேளு. கிரிஜா, கிரிஜா, உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ தான் சவால் விட்டு போனல்ல, அப்புறம் எதுக்கு மறுபடியும் இங்க வந்த? மங்கையம்மா அவங்க எதுக்கு வந்திருப்பாங்க? பிரச்சனை பண்றதுக்குனே வந்திருப்பாங்க. இவ்ளோ தூரம் வந்தவங்க தைரியம் இருந்தா வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கட்டும், பாத்துக்கிறேன். ஏய், என்ன? அத்தை, தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என் அம்மா ஜெயில இருக்கிறத நினைச்சு நாங்களே அழுது புலம்பிக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல உங்க கூட சண்டை போட்டு மல்லு கட்டுறதுக்கெல்லாம் எங்கனால முடியாது. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு போயிருங்க இங்க இருந்து. நான் எதுக்கு வந்திருக்கனே தெரியாம இப்படி ஆள் ஆளுக்கு பிரச்சனை பண்ணி பேசிட்டு இருந்தா என்னால என்னதான் பண்ண முடியும்? நான் ஒன்னும் இப்ப பிரச்சனை பண்றதுக்காக வரல. என் அண்ணிய நான் இப்போ ஜெயில போய் பார்த்துட்டு தான் வரேன். ஜெயில அண்ணிய பார்த்ததும் என் மனசுல இருக்க கோவம், ஆத்திரம், எரிச்சல் எல்லாம் அந்த நிமிஷமே என் கண்ணீரோட சேர்ந்து கரைஞ்சு காணாம போயிடுச்சு. அந்த கம்பி தடுப்புக்கு பின்னாடி அண்ணி வந்து நின்னதை பார்த்ததும் நான் துடியா துடிச்சு போயிட்டேன். நான் என்ன தப்பு பண்ணிருந்தாலும் என்ன மன்னிச்சிருங்க அண்ணின்னு அவங்க கிட்ட மனசார மன்னிப்பு கேட்டேன். அழகு, உன்னால அம்மாவை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாதுல்ல, அதான் உன்னை பார்த்து ஆறுதல் சொல்லணும்னு தோணுச்சு. அன்னிக்கிட்டையும் இதுக்கு பர்மிஷன் கேட்டேன். அண்ணிதான் அழக போய் பாருன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் வந்தேன். என்ன கிரிஜா மேடம், புதுசா பயோஸ்கோப் வாங்கியிருக்கீங்களா? சும்மா கலர் கலரா பிலிமா விடுறீங்க. நான் ஏன் பிலிம் விடணும்? நான் உண்மையதான் சொல்றேன். என்ன உண்மையா சொல்றீங்க? அத்தை ஜெயில இருக்கிறதுக்கு காரணமே நீங்களும் சம்பத் சாரும் தான். பண்றதெல்லாம் பண்ணிட்டு அத்தைய பார்த்தேன், சின்னையாவுக்கு ஆறுதல் சொல்ல வந்தேன்னு பொய் பொய்யா எடுத்து விட்டுட்டு இருக்கீங்க. ஒழுங்கா போயிடுங்க, உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஏய், நீ எது சொன்னாலும் உண்மை, நான் எது சொன்னாலும் பொய்யா? ஆமா கிரிஜா மேடம், உங்க கடந்த கால வரலாறு அப்படித்தானே சொல்லுது.